Lord Jesus, Lord, hallelujah. Jesus, ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. நல்ல வார்த்தைகளை தேவன் நமக்கு தரும்படியாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah, 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 hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு வார்த்தை என்ன என்றால், உன் கண் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் கண் உன்னை ஆசீர்வதிக்கும். வித்தியாசமா இருக்குல்ல? நம்முடைய சரீரத்தின் அவயங்களில் விசேஷமாய் நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு அவயம் நம்முடைய கண். ஸ்தோத்திரம். உன் கண் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் கண் உனக்கு கெடுதல் செய்யும். உன் கண் உனக்கு சாபத்தை கொண்டு வரும். இதெல்லாம் இருக்குது. கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். வேத புத்தகத்திலே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் தான் அதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் என்ன பண்ணுவான்? ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கண் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் கண்ணை சரியா வச்சுட்டுனா உனக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இன்னும் 2 வார்த்தை சொல்றேன் பாருங்க. நம்முடைய கண் நம்மை கெடுக்கும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கடைசி லைன் படிங்க. உன் கண் கெட்டதா இருந்தால் இருளாய் கெட்டு போகும். பார்த்தீங்களா? எல்லாம் கரெக்ட் தான். கண்ணு சரியில்லைனா உன் வாழ்க்கை கெட்டு போகும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. நம்முடைய கண் நமக்கு சாபத்தை கொண்டு வருமா? நம்முடைய கண் நமக்கு சாபத்தை. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவன், தூரப்படுத்துகிறவன், கண்ணை திருப்பிக் கொள்ளுகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். கண்ணுக்கு மை வச்சா போதாது. கண்ணை ஸ்டைலா வச்சா போதாது. வெரி டேஞ்சர். எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்க டேஞ்சரும் இருக்கும். உன் கண் உன்னை ஆசீர்வதிக்கும். ஆசீர்வதிக்கிற கண்ணு வேணுமா? நம்மளை கெடுக்கிற கண்ணு வேணுமா? நமக்கு சாபத்தை கொண்டு வர கண்ணு வேணுமா? எந்த கண் நமக்கு வேண்டும்? ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். உன் கண் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் கண் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பார்த்தீங்களா? நம்முடைய அவயத்துல எல்லா அவயங்களை காட்டிலும் நம்முடைய கண் விசேஷமாய் நம்மை ஆசீர்வதிக்குமா? ஸ்தோத்திரம். நம்முடைய அவயமே நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். சூப்பருங்க. எப்படி இது நம்ம கண்ணு? உன் கண் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குதா? உன் கண் உனக்கு சாபத்தை கொண்டு வந்துருதா? உன் கண் உன்னை கெடுத்து கொண்டிருக்கிறதா?
ஸ்தோத்திரம். வேதத்தில் நிறைய கண்ணுக்குது. வேதத்தில் பலவிதமான கண்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் ஒரு 4 கண்ணு சொல்றேன் பாருங்க. மேற்றினிமையான கண்கள், நீதிமொழிகள் 6:17 எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் படிங்க. என்ன கண்ணா இது? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உன் கண்ணு எப்படி இருக்குது. உன் கண்ணினால உனக்கு பாதிப்புகள் வருகிறது. உன் கண்ணினால சில கெடுதல்கள் உனக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. உன் கண்ணால உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய் கொண்டிருக்கிறாய். ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறாய். கண் மிக முக்கியம். என்ன கண்ணா இப்ப நான் படிச்சது? மேற்றினிமையான கண். ஸ்தோத்திரம். ஆனா எந்த கண் ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? எந்த கண் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்? என்ன கண்ணு? 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் வர்ஸ் நம்ம படிச்சோம். என்ன வசனங்க? என்ன கண் அது? கருணை கண். கருணை கண். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? இரக்கம். ஐயோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். உன் கண் கருணை கண்ணா இருக்கணும், மேற்றினை கண்ணா இருக்கக்கூடாது. ஏதோ கண்ணு அடி பார்த்துட்டு போயிரு நினைக்காதீங்க. உன் கண்ணு உனக்கு புள்ளி வச்சு அடிக்க உன்ன. ஸ்தோத்திரம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படிக்கு பல வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். யாரா இருந்தாலும் ஐயோ பாவம் என்று நினைக்க வேண்டும். உனக்கு இருக்கிறத எடுத்து கொடுத்து நான் சொல்ல வரல, உன்னால் முடிந்ததை ஏதாவது செய். கருணை கண்ணன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நம்ம கண்ணு எப்பவுமே கருணை உள்ள கண்ணா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சரி, முதல்ல என்ன கண்ணு பார்த்தோம். இப்போ மேற்றின்மையான கண். மேற்றின்மை என்ன என்றால் என்னங்க? பெருமை, அகங்காரம், கர்வம் கண்ணிலே கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன ஆளு அப்படின்னு. அப்ப அந்த கண்ணு அவங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஆசீர்வாதம் கொண்டு வருமா? உலக ஜனங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக மிக முக்கியமான காரியங்கள். ஸ்தோத்திரம். மிக மிக முக்கியமான காரியங்கள். மேட்டின்மையான கண் நமக்கு வேண்டாம். கண்ணு உங்ககிட்ட பேசணும். உன் கண்ணு உங்ககிட்ட பேசணும். ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது வன்கண். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்ன கண்ணா இது? வன்கண். அப்படின்னு என்னங்க? வன்கண் என்னங்க? வன்கண் என்ன தெரியலையா? பொறாமை. பொறாமை. ஐயோ அவ்வளோ அம்மா, ஐயோ நான் ட்ரெஸ்டா, ஐயோ நான் வீடு, ஐயோ நான் காரு, ஐயோ நான் செருப்பு போட்டுக்கிறேன். உலகத்தில் இருக்கிற கண்ணெல்லாம் சிசி கேமராங்க. ஆனா உன் கண்ணு கருணை கண்ணா இருக்கணும். வன்கண்ணா இருக்கக்கூடாது. நம் கண்ணை சரிப்படுத்திக் கொள்ள 2 வழி நான் கடைசியில் சொல்றேன். ஸ்தோத்திரம். உன் கண் மேற்றின்மை கண்ணா இருக்கக்கூடாது. 2வது வன்கண்ணா இருக்கக்கூடாது. வேண்டாம். அதை படிச்சு பாருங்க. அதனால பாதிப்பு என்னன்னு வீட்டில் படிச்சு பாருங்க இந்த வசனத்தெல்லாம். 3வது அலட்சியம், அசட்டை செய்யும் கண். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வீட்டில் படிங்க. என்ன கண்ணா இது? அசட்டை. அசட்டை என்னங்க? அசால்ட், அலட்சியம். அப்படின்னா கொஞ்சம் பேர் கண்ணிலே காட்டுவாங்க. எல்லாம் ரொம்ப ஆபத்து. இந்த கண்ணில் மேஜிக்லாம் பண்ணாதீங்க. வெரி வெரி டேஞ்சர். அசட்டை. கண் அசட்டை பண்ணுமா? சூப்பரா இதுல. ஆனா கூட்டுன்னு போய் பெரிய கிணத்தை தள்ளி விட்டுரும் உன்னை, உன் கண்ணே. அதனால கண்ணாடி போட்டு மூடிங்க. கலைஞர் மாரி கண்ணாடி போட்டு மூடிக்கு. 4வது கண்
ஏசாயா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீயோன் குமார்த்தியின் கண்ணாங்க. யார் கண்ணா இது? சீயோன் குமாரத்தின் கண் அங்க என்ன செய்தான்? 16ஆம் வசனம் படிங்கது. கண்களால் மருட்டி, அது என்னன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் அது வந்து ஏவாளோட ஸ்டைல் நினைக்கிறேன். என்னவா அது? கண்ணுனால மருட்டி. ஐயா சொல்றாரு, மருட்டி ஊருட்டி அப்படி ஊற்றி போட்ட வேண்டித்தான். இப்படி பாப்பா உங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்படி நடக்கும்போது அப்படி பாப்பா உங்களுக்கு என்ன மருட்டியோ மூர்த்தியோ தெரியுது. அது யாரதான்? சீயோன் குமாரத்தின் கண் என்றால் விசுவாசிகளோட கண்ணு. சீயோன் குமார்னா யாரு? விசுவாசிகள். ஸ்தோத்திரம். இந்த மருட்டுறது, மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் கண்ணில் நம்ம காட்டவே கூடாது. நம்ம கண் கருணை கண்ணாய் இருக்க வேண்டும். அவ்வளவுதான், ஒரே வழிதான், வேற எதுவும் கிடையாது. ஆசீர்வாதம் இழப்பதற்கு மருட்டை கண்கள் நமக்கு வேண்டாம். ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு அசட்டை கண்கள் நமக்கு வேண்டாம். ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு வன்கண் வேண்டாம். ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு மேட்டின்மையான கண்கள் வேண்டாம். ஸ்தோத்திரம். கருணை கண். நம்ம கண்ணை நம்ம பாதுகாத்துட்டா போதுங்க, எல்லாம் சேஃபா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஸ்தோத்திரம். இனி கண்ணால தான் பெரிய பிரச்சனை ஆகுது. தப்பி தவறி சரவணா ஸ்டோருக்கு போயிடாதீங்க. இந்த பையன் நம்ம தினா ஒரு நாள் என்ன பேரு கடை ஜெயச்சந்திரன் கூட்டு போயிட்டாங்க. வாங்க பாஸ்டர் போகலாம், புதுசாக தந்துக்கிறான். அங்கே போனா அப்படியே சுத்துறான். இந்த பையன் அங்கே போயிட்டு ரிமோட் கார் வாங்குவானா? இவரு ரிமோட் கார் வாங்க. கண்ணு 2000 ரூபாய் கார் மேலே கண்ணு வந்துச்சு அவருக்கு. பாஸ்டர் என்கிட்ட காசு இல்லை பாஸ்டர், இல்லை 2000 ரூபாய் கார் வாங்கி இவன் எச்சு ஓட்டி நிற்குது. இப்படி அமுக்கனா மேலே பறக்குது. யாரு பறக்க வைக்கிறது? ஜீனா. இவரு கிடையாது. ஏன் சொல்ல வரேன்? கண்ணு. ஜெயச்சந்திரன் போனாலும் கண்ணு டேஞ்சர், சரவணா ஸ்டோருக்கு போனாலும் கண்ணு டேஞ்சர். எங்கேயும் போவாம கம்மன் வீட்டில் இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்தோத்திரம். நம்மை முன்னேறாமல் செய்வதற்கும் கண்கள் நமக்கு தடையாய் இருக்கிறது என்று பல விஷயங்கள். ஸ்தோத்திரம். சரி பாருங்க, முதல் சாத்தான் மனிதனை தொட்டது அவனுடைய கண்களை தான். முதல் சாத்தான் மனிதனை எங்க தொடுறான்? கண்களை தொடுகிறான். அவனுக்கு தெரியும், இங்க தொட்டா இவரை நம்ம உழ வைக்கலாம் என்று சாத்தான் அறிந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். என்ன படிக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கண்கள் திறக்கப்படும். சாத்தான் பாருங்க, முதல் எதை சொல்றான்? மனிதனுடைய அவயத்துல எந்த பார்ட்ட சாத்தான் சொல்றான்? முதல் கண் திறக்கப்படும். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சரீரத்தில் அவங்க இருக்கிறாங்க, ஆதாமும் ஏவாளும். ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய கண்ணில் அவங்க அந்த தோட்டத்தில் உலாவி கொண்டிருக்கிறாங்க. மாம்சம் அங்கே இடம் இல்லை. அங்கே எப்படி நம்ம பரலோகத்தில் இருப்போமோ அது போல ஆவின் சரீரமாய் தான் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆவின் கண்ணில் தான் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. விசுவாச கண். இப்போ நம்ம இருக்கிறோம் பாருங்க, விசுவாசமாக இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், அப்படி ஆவியில் இருக்கிறோம். அது மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. ஆனால் சாத்தான் பாவம் செய்ய வைத்து எந்த கண்ணை திறக்க வச்சான்? சரி, மாம்சத்தின் கண்ணை திறக்க வைத்தான். ஸ்தோத்திரம். முதல் மனிதன் விழுகைக்கு சாத்தான் தொட்டது அவனுடைய கண்களை. அடுத்தது பாருங்க, அதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நல்லதும் பார்வைக்கு இன்பம். பார்வனா இது கண்ணு டச் பண்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். சாத்தான் நம்முடைய கண்களை திசை திருப்பி கண்களை
கெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கெடுகிறது. நம்முடைய கண்களை நாம் வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் கருணையாகவும் வைத்துக் கொண்டால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமாங்க, ஸ்தோத்திரம். கடைசியில் அடுத்த விஷயம் வரேன். சரி, இப்ப எல்லாரும் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் தான் எடுத்திருக்கீங்க. ஒரு 5 விஷயம் அந்த அந்த அதிகாரத்துல எழுதப்பட்ட ஒரு 5 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா 22ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிறோம், 9ஆம் வசனம், கருணை கண்ணன் என்று அந்த வார்த்தையை படிக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தில் ஒரு 5 விஷயம் கெட்டு போக காரணம் என்ன, காரணம் என்ன என்ற ஒரு 5 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. காரணம் என்ன? கண் நம்மை ஆசீர்வதிக்கிறது, அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்ப வேற ஒரு பகுதி நான் வருகிறேன். காரணம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, காரணம் என்ன? சில விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, காரணம் தெரியல. நம்ம சில விஷயங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது, ஆனால் காரணம் தெரியவில்லை. ஒரு 5 காரணம் பைபிள்ல எழுதியிருக்கிறது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில். ஸ்தோத்திரம். காரணம் என்ன? நம்பர் 1, வருத்தம், நஷ்டம் வருவதற்கு காரணம் என்ன? எந்த வசனம்? 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். எது வருத்த காரணம்? வருத்தம். வருத்தம் வருவதற்கு காரணம் என்ன? வருத்தம் என்ன? கஷ்டம் வச்சுக்கோங்க. சில சூழ்நிலைகள், சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையிலே வருவதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? அந்த வசனம் படிங்க இப்போ. என்ன காரணமா? அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயம் எங்கேயாவது நீ மற்றவர்களுக்கு செய்தனா உனக்கு வருத்தம், கஷ்டம் என்பது உனக்கு வரும். ஸ்தோத்திரம். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வருத்தம் என்று பதில் தெரியாமல் இருக்கலாம். அநியாயத்தை விதைத்தால், அநியாயம் செய்தால், பெரிய அநியாயமோ சின்ன அநியாயமோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. நீ யாருக்காவது அநியாயம் செய்தால் உன் வாழ்க்கையில் வருத்தம் வரும். நீ வருத்தப்பட வேண்டியது வரும், கஷ்டப்பட வேண்டியது வரும், நீ வேதனைப்பட வேண்டியது வரும். காரணம் தெரியல, ஆனால் யாருக்கோ நீ அநியாயம் செய்திருக்கிறாய். ஸ்தோத்திரம். 1. ரெண்டாவது, நமக்கு விரோதமும் அவமானமும் வர காரணம் என்ன? நமக்கு விரோதிகளும் அவமானங்களும் நமக்கு வருவதற்கு காரணம் என்ன? ஏன் வருது? 10ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். போதும். விரோதமும் அவமானமும் உன் வாழ்க்கையில ஏன் வருதுன்னா, உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா? இங்க பரியாசக்காரனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் உனக்கு பல விரோதங்களும் பல அவமானங்களும் உனக்கு வரும். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஏன் விரோதம்? தேவையில்லாத விரோதங்கள், தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத அவமானம். சேர்ற பழக்க வழக்கம் சரி கிடையாது. பரியாசக்காரன் உட்கார இடத்தில் உட்கார வேண்டாம். சில விஷயங்களுக்கு நமக்கு காரணம் என்னன்னு தெரியல. இந்த 22ஆம் அதிகாரத்துல இந்த விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்குது தான் நம்ம பேசுறோம். ஸ்தோத்திரம். காரணம் தெரியல. அவமானம் ஏன் காரணம்? ஏன் விரோதங்கள் ஏன் வருது? உன் கூடுகை சரியில்லை. பரியாசக்காரங்களோடு நீ டைம் ஸ்பெண்ட் பண்றது, பரியாசம் பண்றவன, ஜோக் அடிக்கிறோம், 24 மணி ஜோக்கு தான். கிறிஸ்டின் நம்ம சில பழகிறோம், பேசுறோம் சில வார்த்தைகள், அப்புறம் சரியா போயிடும். ஆனால் இந்த உலக காரியங்கள் சில, அதுவே தொழில், அதுவே அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஜனங்களோடு நீ சேர்வதனால தான் இன்றைக்கு பல விரோதங்கள் உனக்கு உண்டாயிருக்கு. இன்றைக்கு பல அவமானங்கள் உனக்கு சம்பவிக்கிறது. ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்டாவை. பரியாசம் செய்கிற இந்த ஜோக் கட்சின்னு கமெண்ட் பண்ணின்னு சுற்றி நிற்கிற கூட்டமா அவர்களோடு நீங்க சேர்ந்தால் பல விரோதங்கள் உனக்கு எழும்பும், பல அவமானங்கள் உனக்கு வரும். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், தாறுமாறு ஆய் இருக்கிறது என் வாழ்க்கை. ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? தாறுமாறா, வீழ்த்தப்படுவது.
தாறுமாறா இருக்குது, ஒரு ஒழுங்கு இல்லை, எல்லாமே எல்லாமே தாறுமாறா எல்லாருக்கும் புரியும் உங்களுக்கு. தாறுமாறா இருக்கிறது என் வாழ்க்கை, என் பாதை. ஏன்? காரணம் என்ன? எங்க படிக்கிறோம்? அதை 12ஆம் வசனத்தில் அதை நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆ ஆ ஆ துரோகிகளின் வார்த்தைகள். ஸ்தோத்திரம். ஏன் தாறுமாறு? என்னுடைய பாதைகள், என் காரியங்கள், என் சூழ்நிலைகள் எதுவுமே ஒழுங்கா இல்ல, எல்லாம் தாறுமாறா போகுது, தாறுமாறா நடக்குது, தாறுமாறா இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஏன் என்றால் அது காரணம் என்னவா? அதுக்கு துரோகிகளின் வார்த்தை. ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை துரோகிகளின் வார்த்தை. ஸ்தோத்திரம். பல தாறுமாறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. வார்த்தையா இருக்கட்டும், பழக்கமாக இருக்கட்டும், மறுபடியும் சொன்னது போல துரோகம் என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடாது. வெரி வெரி டேஞ்சர். ஸ்தோத்திரம். ஒருத்தங்கிட்ட ஒரு நன்மையை நாம் பெற்றிருந்தால் கடைசி வரைக்கும் நம்மளால் முடியும் அவன் நன்றியா தான் இருக்கணும். இவன் துரோகிடா அப்படின்னு பேரு வாங்கிடாதீங்க. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தாறுமாறுகள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். சரி, நான்காவது காரியம் சிக்கல்கள் உண்டாக காரணம் என்ன? நான்காவது காரணம் என்ன சொல்லுங்க? சிக்கல்கள். 24ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். சிக்கல்கள் ஏன் வருகிறது? ஏன் நம்மளுக்கு சிக்கல் வருது? சிக்கல் ஏன் வருகிறது? தேவையில்லாத போய் சிக்கிக் கொள்றது, தேவையில்லாம போய் நம்மளே மாட்டிக்கிறது, நம்மளே சிக்கிறது. உன் வாழ்க்கையில சிக்கல் ஏன் வருகிறது? சிக்கலின் காரணம் என்ன? காரணம் என்ன? வாங்க 24ஆம் வசனம். கோபக்காரனோட ஃப்ரெண்டு. யார் கூட ஃப்ரெண்டா? கோபக்காரன். கோபக்காரனுக்கு தோழனா இருக்காது. நம்முடைய பல சூழ்நிலைக்கு காரணமே நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம பழகிற பழக்கங்கள், நம்ம யாரு கூட சேர்றோம், யாரு கூட பேசுறோம், யாரு கூட நம்ம நாட்களை கழிக்கிறோம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஏதோ என் ஃப்ரெண்டு கூட போறான் வரான் நம்ம நினைக்கிறோம், அதன் மூலமாய் பல பாதிப்புகள் நமக்கு பின்தொடர்கிறது. ஏனென்றால் நம்ம தேவ பிள்ளைகள், வேத வசனம் நிறைவேற வேண்டும். கடவுளுடைய கையில் இருக்கிறவர்கள், கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், வசனம் நமக்கு நிறைவேறும் என்று காத்திருக்கிறோம். அப்ப அந்த வசனம் நிறைவேறணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும், கடவுள் நம்மை நடத்தணும் என்ற ஒரு பகுதியில் நாம் இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இப்படியெல்லாம் நம்ம சூழ்நிலைகள், நம் பழக்க வழக்கங்களால் இருந்தால் இவைகள் எல்லாம் முற்றிலுமாய் தடைப்படுகிறது. முன் கோவம், துடுக்குன்னு கோவம் வர்றது, அவங்க அது ஆளுங்கிட்ட நீங்க தூரமா இருங்க. நீங்க கோவப்படுவீங்களா? சிக்கல்கள் கோபத்தின் மூலமா சிக்கல். ஸ்தோத்திரம். ஐந்தாவது காரியம் பாருங்க. ஐந்தாவது காரியம் என்னவென்றால், கையிலே பணம் இல்லை, வீட்டிலே பொருள் இல்லை. காரணம் என்ன? விடுகதை மாதிரி இதுல. கையில என்னவில்லை? கையிலே பணம் இல்லை, வீட்டிலே பொருள் இல்லை. இதற்கு காரணம் என்ன? எப்பாப்பாதான் கையில காசே இருக்க மாட்டேங்குது, வேலைக்கு போறவன் வரேன், கையில காசே நிக்க மாட்டேங்குது. வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கி போடலாம், அதுக்கு வீட்டில் பொருளும் வாங்கி போட முடியல. ஏன்? அது கூட பைபிள் எழுதுது. ஸ்தோத்திரம். ஏன்? காரணம் என்ன? கையில காசு இல்லை, வீட்டுல பொருள் இல்லை. கையில காசு நிக்க மாட்டேங்குது, பொருளும் வீட்டுல ஒண்ணு இல்லை. காரணம் என்ன என்றால், லோன் வாங்காத, இஎம்ஐ வாங்காத. பைபிள் எழுதிக்குதுங்க. அப்படியா பாஸ்டர்? அப்படியா? 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்களேன். கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களின் ஒருவனாகாதே. கடனுக்காக பிணைக்கப்படுகிறவனாக ஒருவனாகாது. நீ
கடனுக்கு பிணைக்கப்படுதுனது லோன் வாங்கி மாட்டிக்கிறது. கடன்ல பிணைக்கப்படுவதுன்னா இஎம்ஐ வாங்கி மாட்டிக்கிறது. லோன் வாங்கியும் இஎம்ஐ வாங்கியும் கட்டுறவன் கையில் காசு நிற்காது. உண்மையா இல்லையாங்க? எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இந்த ஃபோனுக்கு, இந்த லோனுக்காரங்க ஃபோன் தொல்லைக்குது. அப்பா அழகாக பேசுகிறேன் சார், நான் தான் அந்த பேங்க்லேருந்து போய், ஏன் நான் எங்கன்னா தூங்கின்னு இருப்போம், அப்போ தான் இல்லை எங்கன்னா இருப்போம், நாங்கள் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், அந்த பேங்க் மாட்டி விடுறதுக்கு நம்மள. ஏன் நல்லாகிற சிக்கிக்கோ. உன் கையில் காசு இருக்கக்கூடாது, உன் வீட்டில் பொருள் இருக்கக்கூடாது. கடனிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி அப்படின்னு சொல்றது என்ன போட்டுக்கிறாங்க? பிணைக்கப்படாதான் சிக்கிறது. கடன் விஷயத்தில் சிக்கும் பொழுது நம்முடைய கையில காசு நிற்பதில்லை. காசே கையில் நிற்கிறதா? ஏங்க இவன் கையில புடுங்குறானே, காசே நிற்கிறதா, லோன் புடுங்குறானே. ஏதாவது ஒன்று வீட்டுக்கு வாங்கி போலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஏன் அதான் புடிங்கிறானே. இப்பெல்லாம் கையில கேட்கறது ஸ்டைல பேங்க்ல டப்புன்னு தூக்கிடுறான். அப்படியே கையில கேட்கறத உங்ககிட்ட நான் என்ன கேட்கறது? பேங்க்ல இருந்தே தூக்கிடுறேன், உன்னை மொட்டையாக்கிறேன் நான். கையில் காசு நிற்பதில்லை. ஸ்தோத்திரம். கடனில் பிணைக்கப்படுகிறோம். இதான் காரணம். ஸ்தோத்திரம். இப்படியாய் 5 விதமான காரணங்கள் நம்முடைய பல சூழ்நிலைகளுக்கு என்று நீதிமொழிகள் இங்கு எழுதப்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்ப மறுபடியும் அடுத்த பகுதிக்கு நாம் வந்துருவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, கண், இயேசு கிறிஸ்து கண்ணை குறித்து 2 விஷயங்கள் சொல்லுகிறார். கருணை கண்ணன், அந்த லைன்ல தான், அந்த வரிசையில தான் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அந்த அதிகாரத்தில் அது எழுதப்படுது. ஸ்தோத்திரம். நம்முடைய கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. என்னவா இருக்குதா அது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்னவா இருக்குதா அது? நம்முடைய கண்கள் எப்படி இருக்குதாங்க? சரீரத்தின் விளக்கு. ஸ்தோத்திரம். சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அது அணிஞ்சு போகக்கூடாது. சரீரன் விளக்காய் நம்முடைய கண்கள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சமா இருக்கும், விளக்கா இருக்கும். ஸ்தோத்திரம். 2வது பாருங்க, கண்கள் தெளிவாய் இருக்க வேண்டும். அதே வசனம் தான். உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவு. நம்முடைய கண் தெளிவா இருக்கணும், நம்முடைய கண்கள் விளக்கா இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம கண்களை நாம் சரியாய் அதை பார்த்து கொண்டால் போதும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் நன்றாய் இருக்கும். எதிலும் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. இப்ப நாம் பார்த்தோமே, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சூழ்நிலைகளுக்கும், கஷ்டத்திற்கும், அவமானத்திற்கும், வறுமைக்கும், சிக்கலுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏதோ இதுல நாம் அதை சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் இழப்புக்கும் காரணம் ஒன்று இருக்கிறது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கும் காரணங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசியா 2 காரியம் சொன்ன முடிச்சிடறேன், அவ்வளவுதான். 2 காரியம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்கள் தெளிவாய் மாறும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது கண்ணில் இருக்கிறத வெளியே போடணுமா. உன் கண்ணில் இருக்கும் என்ன பண்ணா? உன் கண்ணில் இருப்பதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்க படிங்க. மத்தேயு உத்திரத்தை எடுத்து போடு. கண்ணில் இருக்கும் உத்திரத்தை என்ன செய்ய? நீ எடுத்து போடு. அப்போ உன் கண்ணு நல்லா இருக்கும். நம்முடைய கண்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கண்களாய், நம்முடைய கண்கள் கருணை கண்களாய், நம்முடைய கண்கள் நம்மை ஆசீர்வதிக்கிற கண்களாய் மாறும்படிக்கு என்ன பண்ணணுமா? கண்ணில் இருக்கிறத எடுத்து போடு. கண்ணில் இருக்கிறத எடுத்து போடு. இப்ப கண்ணில் இருக்கிறத எப்படி எடுக்கிறது? நம்ம என்ன பாருங்க, கண்ணில் இருக்கிறத எப்படி எடுக்கணும்? இருதயத்திலிருந்து எடுத்தால் கண் சரியாகும். அப்ப எடுக்க வேண்டியது எங்க இருந்துங்க? இருதயத்திலிருந்து நீ எடுத்தால் கண் சரியாய் மாறும். அதான் 2 நாள் சுத்திகரிப்பு கூட்டம். இருதயத்தில் இருக்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். இருதயத்தில் இருக்கிற குறைகள், இருதயத்தில் இருக்கிற தடைகள், இவைகள் தான் நம்முடைய கண்ணில் இருப்பது.
ஸ்தோத்திரம். இருதயத்தில் இருக்கிற நீங்க எல்லாம் எடுத்து போடுங்க. உங்களுடைய கண்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற கண்களாய் மாறும். ஸ்தோத்திரம். வன்கண்ணோ, பொறாமையோ, பேராசைகளோ, மேட்டின்மையோ, இதெல்லாம் எடுக்கப்படுவது எங்கிருந்து என்றால் இருதயத்தில். இதை நாம் எடுத்து போடுவோம் என்றால் நம்முடைய கண்ணே நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம். உன்னுடைய கண்ணே உன் குடும்பத்தை கட்டும். உன்னுடைய கண்களே உன் குடும்பத்தை உயர்த்தும். உன்னுடைய கண்களே உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். உன் கண்களே உன் வீட்டை கட்டும். ஆமாங்க. ஸ்தோத்திரம். குதிரைக்கு கடிவாளம், நமக்கும் கடிவாளம். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய கண்களை காத்து கொண்டால் எல்லா சிக்கலிலிருந்தும் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஸ்தோத்திரம். இன்னொரு ஒரே ஒரு காரியம். முதலாவது கண்ணில் இருப்பதை எடுத்து போட வேண்டும். இரண்டாவது வேதம் வாசிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? உன் கண் வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பைபிள் ரீடிங். கருணை கண்ணனான மாறணும். பைபிள் படி. உலக எந்த ஆசைகளும் என் கண் மூலமா நான் ஏமாந்து போகக்கூடாது. பைபிள் படி. மேட்டின்மையான கண்ணா என் கண் இருக்கக்கூடாது. பைபிள் படி. வன் கண்ணா இருக்கக்கூடாது. அசட்டை பண்ற கண்ணா இருக்கக்கூடாது. மறுட்டு உருட்டுற கண்ணா என் கண் இருக்கக்கூடாது. ஒரே வழி பைபிள் படி. அவள் தான் முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களோட கண்கள் வெளிச்சமாய் மாறும். வேதம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். கண்ணை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு உண்டுங்க. கண்ணு நம்ம கண்ட்ரோல் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாய். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாரும் கண்களை முடிப்போம் நம்ம. ஸ்தோத்திரம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். நமக்கு தேவையானது ஒன்று, கருணையான கண், இரக்கமான ஒரு கண், உதவி செய்கிற கண், மற்றவங்களுக்கு நம்ம